வணக்கம். 5 நிமிஷத்தில் சுவையான காரா பூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 டம்ளர் கடலை மாவு, 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. நம்ம ஒரு பவுலில் கடலை மாவு போட்டுட்டு அது கூட கார்ன்ஃப்ளவர், மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, ரொம்ப தண்ணி விட்டு தண்ணியாகிடக்கூடாது. நமக்கு தோசை மாவு பதத்துக்கு இது வரணும். பீட்டர் எடுத்தோ இல்லை ஒரு ஸ்பூன் எடுத்தோ கிண்டும்பொழுது ஒரே பக்கமாக கிளறினோம்னா நமக்கு கிரம்பிள்ஸ் வராது. கெட்டிப்படாமல் நல்லா கிளறலாம். ஒரே சைடாகவே கிளறிட்டே இருக்கணும். நல்லா கிளறி விட்டுட்டுனா எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். உங்களுக்கு ரொம்ப க்ரன்ச்சியாக வேணும் அப்படின்னாக்கா ஒரு பிஞ்ச் சோடா உப்பு கூட சேர்த்துக்கலாம். இல்லாட்டினாலுமே நல்ல ருசியாக வரும். இது நல்லா பீட் பண்ணி, அதாவது கெட்டி தட்டி இல்லாமல் ஒரே மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் வானலி வச்சு அதில் கடலெண்ணெய் ஊற்றுறோம். இந்த பூந்தி பொரியிற அளவுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மாதிரி ஒரு ஜல்லி கரண்டியில், கண் கரண்டின்னு சொல்லுவோம்ல, அதில் நம்ம அந்த மாவை கரைச்சி வச்சுருக்கதை மேலே ஊற்றி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டு பொன் வறுவலாக வந்தோடனே எடுத்துடலாம். நல்ல பொன்னிறமாக வந்த உடனே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே அப்படியே நல்ல ஜல்லிக்கரண்டியில் வடிகட்டி ஒரு டிஷ்யூ பேப்பரில் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கேன்னு. அந்த எண்ணெயிலே 2 கருவேப்பிலையை பொரித்து போட்டுட்டு இன்னும் காரம் வேணுன்றவங்க கொஞ்சம் உப்பு மிளகாத்தூளை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம்.